ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதனுடைய அப்டேட்டை மார்னிங்கில் பார்ப்போம். இதுக்கு உங்களுடைய சப்போர்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆஸ் யூ ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிக்கலாம். இப்போ நிஃப்டி 50 நம்ம நேற்று பார்த்தோம். க்ளோசிங் வச்சதுக்கப்புறம் பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாருங்கள் அப்படின்னு ட்ரெண்ட் லைனுக்கு மேலே க்ளோசிங் வச்சு மூமெண்டம் கொடுத்துச்சு. ஆக்சுவலி நான் இந்த இடத்துல அவைலபிலிட்டியில் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டு இருந்தேன். இப்போ அந்த இடத்துல க்ளோசிங் வச்சதுக்கப்புறம் ஒரு பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் பார்த்துருக்கலாம். ரைட்டு, சரி. இப்போது என்ன சார் ப்ரைஸ் இங்கேருந்து ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ட்ரெண்ட் லைன்லாம் பிரேக் டவுன்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிலீட் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக அமையும். இந்த இடத்துல இது ப்ரைஸு ரிஜெக்ட் ஆன இடம். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸு இந்த இடத்துல எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆன இடம். அப்போ ப்ரைஸு இங்கேருந்து ஒரு ஷெல்லிங்கான, அதாவது இங்கே ஷார்ட்டிங்கான ஒரு பிளான் பண்ணலாம். அந்த ஷார்ட் எது வரலும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே நம்ம ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது கீழே ரெண்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் கீழே ட்ராப் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸு கீழே இந்த 25,950 வரலும் ப்ரைஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூமெண்டம் கேப் டவுன் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆகும். நீங்கள் வேணுமா கிஃப்ட் நிஃப்டி கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த மார்க்கெட் எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 120 புள்ளிகள் மைனஸில் காமிக்குது. ஓகே, இப்போத்தைய சுச்சுவேஷன் கிட்டத்தட்ட 6:30 மணி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 120 புள்ளிகள் மைனஸில் காமிக்குது இந்த இடத்துல. அப்போது இந்த 120 புள்ளிகள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமா சார் ஷார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ட்ரெண்டில் இருக்கோம். நல்லா கவனிங்க. அப்ட்ரெண்டில் கரெக்ஷனில் போயிட்டுருக்கு ப்ரைஸு. இது கீழே சப்போர்ட் நம்ம 200 EMI லைன் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா கீழே இப்படி அழகாக மேலே தூக்கிட்டு போகுதுன்னு பார்க்கணும் தெரியும். ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போச்சு. இதனுடைய கரெக்ஷன் அந்த கீழே தாக்கம் அதனுடைய இருக்கும் 25,950. ரைட்டுங்களா? அப்போது நம்ம இதில் என்ன சார் பிளான் பண்ணோம் ஷார்ட் அப்படின்றப்போ நம்ம செல்லிங் பிளான் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல எந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இதில் ஃபஸ்ட் கேனில் 10 மினிட்ஸோ அல்லது 15 மினிட்ஸோ பாருங்கள். சாலிட் க்ரீனில் அதாவது கேப் டவுன் ஆகிட்டு ரிகவர் ஆகிட்டு மேலே பையர்ஸ் க்ளோசிங் கொடுக்குறாங்களா, அதில் செல்லர்ஸோட டாமினேஷன் இருக்குதா பாருங்கள். செல்லர்ஸோட டாமினேஷன் தான் ரெட் கலர் கானில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு கீழே செல்லிங் ப்ரெஷர் ஃபார்ம் பண்ணி இந்த சப்போர்ட் லெவல் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, ஒருவேளை பையர்ஸ் இங்கே இருக்கிற பையர்ஸ் டாமினேட் பண்ணி மேலே மார்க்கெட் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றப்போ அகைன் மூணாவது டைம் தேர்ட் டைம் மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அகைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 26,000 ப்ரைஸை மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. அங்கே நீங்கள் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட்டை நீங்கள் கேட்ச் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஓகே, புரிஞ்சுதுங்களா நான் சொல்கிறது? மார்க்கெட்டு ஓப்பன் ஆன உடனே எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் கேனில் க்ரீன் கலர் கேனில் கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் இந்த மாதிரி க்ளோசிங் கொடுக்குதான்னு பாருங்கள். மேலே டாப்பரில் அகைன் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா நம்ம அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி மார்க்கெட் இந்த மாதிரி மூமெண்ட்டமே கேட்ச் பண்ணலாம் இங்கேருந்து. ஓகே, அகைன் இந்த ஒரு அப்பர் ஐயரை ஃபார்மேஷன் பண்ணி மேலே மூவ் ஆகும். ஸோ அந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணலாம். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பத்தலை. இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தா இன்னும் பத்தலை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் தேவைப்படுறாங்க பையர்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுறாங்க. செல்லர்ஸோட டாமினேட்டிங் இருக்குது. அப்போது 26,100 க்ளோசிங் கொடுத்துட்டாங்க மூணாவது டைம் போய்ட்டு அப்படின்னு பார்த்தா திரும்ப அங்கேருந்து ஒரு அப்சைடுக்கான மூமெண்டம் பார்க்கலாம். அதாவது இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ இன்னும் கண்டினியூ, அதாவது 26,200 26,250 இதுவரையும் போகும்னு சொன்னீங்களே சார், இது இன்றைக்கே போகுமா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அந்த பையர்ஸுடைய பொறுத்து இருக்குது. ஏன்னா நம்ம அவ்வளோ பெரிய ரீட்டைல் இன்வெஸ்டர்லாம் ஒத்தும் போக முடியாது. அதில் மேலே அந்த ப்ரைஸை எடுத்துகிட்டு போக முடியாது. அப்போ பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் சப்போர்ட்டிங் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி பையர்ஸ் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட்டை மேலே கொண்டு போக முடியும். ஓகே, ஸோ இது என்னுடைய நிஃப்டி 50 என்னுடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி டேட்டா வரல, இருங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. காலையில் இந்த 650 கிட்ட மெயின்டைன் நடக்கும். எஸ், மார்னிங் சிஸ்டம் அப்டேட்ஸ் இன் ப்ராசஸ். ஓகே, சொன்னேன் இல்லைங்களா 7:30 வரலாம் மெயின்டைன் நடக்கும். பார்க்கலாம் நம்ம டேட்டா. ஓகே, நிஃப்டி 50 டேட்டா கிடச்சிருக்கு. இது டெலிட் பண்ணிக்கலாம். பிரேக் அவுட் நடந்திருக்கு பேங்க் நிஃப்டியில் கூட நேற்று. ஸோ அதனால் ஒரு அப்பர் சைடுக்கான மூமெண்டம் நேற்று கேட்ச் பண்ணியிருக்கலாம் ஆல்மோஸ்ட் எல்லாருமே. ஓகே, சரி. இப்போ பேங்க் நிஃப்டி சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி சப்போர்ட் லைன் ட்ராப் பண்ணி வச்சுங்க. இது மேலே ரெசிஸ்டன்ஸ் லைன் வேலை முடிஞ்சது, பிரேக் அவுட் நடந்து. ஸோ மேலே ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது.
ரைட்டுங்களா? அப்போ கீழே சப்போர்ட் லைனை ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் லைனை கீழே ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து சப்போர்ட் லைன் இது. ஸோ இந்த சப்போர்ட் லைன் கிட்ட மார்க்கெட் லைனா மார்க்கெட் அகைன் ஒரு வேலை கீழே வந்தால் கூட இந்த 58,200 கிட்ட ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். மார்க்கெட் கீழே வந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் வந்துச்சு அப்படின்னா அங்கே திரும்ப வந்து மார்க்கெட் ஒரு அப் சைடுக்கான மூமெண்டம் 58,600 வரலும் ப்ரைஸ் மூமெண்டம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி காலையில் அந்த கேப் டவுன் அந்த 120 புள்ளி வந்து மைனஸில் ஓப்பன் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மைனஸில் ஓப்பன் ஆகுது எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷனுக்காக பிளான் பண்ணிக்கலாம். இல்லை சார் மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகிட்டு கீழே க்ளோசிங் கொடுக்குது, இந்த ட்ரெயினுக்கு ரெட் கலர் கேன் க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னப்போ ஸோ இதனுடைய கரெக்ஷன் ரீடெஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் பிரேக் டவுன் ஆனால் தான் வந்து நம்ம வந்து டவுன் சைடுக்கான பிளான் பண்ண முடியும். ஆனால் இந்த டவுன் சைடு வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக வரல அப்படின்றப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷனுக்காக ரெடி ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வரும் நாட்களில் வந்து 58,600 நம்ம அடுத்த லெவலாக எதிர்பார்க்கலாம். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான்னா, சென்செக்ஸ் கூட உங்களுக்கு அந்த பிரேக் அவுட் அந்த மேலே டாப்பில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, அந்த மூமெண்டம் வந்து கேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா கீழே பாட்டமில் 10 லைனை ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. சேம் அதே தான் உங்களுக்கு நிஃப்டி 50ல் என்ன சொல்லணும், சேம் அதே தான். ஓகே, அப்போ 10 லைனை எங்கே சார் ட்ராப் பண்ணி வச்சுக்கிது அப்படின்னா சும்மா இங்கேருந்து ட்ராப் பண்ணி வைங்க. இது வந்து ஒரு சப்போர்ட், ரெண்டாவது சப்போர்ட், அகைன் மூணாவது சப்போர்ட் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 84,600 கிட்டக்கிட்ட உங்களுக்கு ஒரு இங்கே கேப் டவுன் அதுவும் ஓப்பன் பாருங்கள். இங்கே ஹையர் ஐ ஃபார்மேஷன் இருந்தால் திரும்ப வந்து அந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சென்செக்ஸில் கூட உனக்கு என்னோட வியூனா ஒரு அப்புறம் ஹையர் ஐ ஃபார்மேஷனுக்காக வெயிட் பண்ணி எடுத்துருக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுடைய மேக்ஸிமம் கருத்துக்களை கமெண்ட்டில் எதிர்பார்க்குறேன். நம்ம வீடியோ எந்த லெவலில் அடுத்த லெவலில் போடலாம் அப்படி உங்களுடைய சஜஷனையும் நீங்கள் தெரிவிக்கலாம். ஓகே, நம்ம ஈவினிங் அப்டேட் கூட பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யாரும் சப்போர்ட் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுபத்தில் தான் வந்து கமெண்ட்ஸ் லைக்ஸ் இருக்கும், அப்புறமா வியூஸும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இன்னும் 10-20 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே சரி, அது இன்னும் கொஞ்சம் அதிகமான கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஈவினிங் அப்டேட்டும் பார்க்கலாம். அதுவரை நம்ம மார்னிங் அப்டேட்டு தொடர்ந்து போட்டுட்ருக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.